ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம், ஜெபத்தின் வல்லமையை யார் நம்பினார்கள்? ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்திற்கு அருகிலேயே ஒரு மதுபான கடை கட்டும் பணிகள் தொடங்கின. அதை கண்ட விசுவாசிகள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, இந்த மதுபான கடை இந்த இடத்திலே, இந்த கிராமத்திலே கட்டப்படக்கூடாது. இந்த ஊரில் மதுபானத்தினால் குடும்பங்கள் சீரழியக்கூடாது. கடவுளே, இந்த மதுபான கட்டிடம் நிறைவேறாமல் போகட்டும், உம்முடைய சித்தம் இந்த ஊரில் நிறைவேறட்டும் என்று உபவாசத்தோடும் கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் பல நாட்கள் ஜெபித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு பலத்த புயல் வீசியது. மறுநாள் காலையில் பார்த்தபோது கட்டி கொண்டிருந்த மதுபான கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழுந்திருந்தது. இதை கண்ட மதுபான கடை உரிமையாளர் கோபமடைந்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். நீதிபதியிடம் அவர் கூறினார், மாண்புமிகு நீதிபதியே, இந்த ஆலய விசுவாசிகள் என் மதுபான கடை கட்டப்படக்கூடாது என்று ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஜெபத்தால் தான் என் கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதற்கு முழு பொறுப்பு இவர்கள்தான் என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீதிபதி விசுவாசிகளை பார்த்து, இதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த விசுவாசிகள், ஐயா, நாங்கள் ஜெபித்தது உண்மைதான். ஆனால் எங்கள் ஜெபத்தினால் இந்த மதுபான கட்டிடம் இடிந்து விழுந்தது என்று எங்களால் சொல்ல முடியாது. ஒருவேளை இயற்கை சீற்றத்தினால் இடிந்திருக்கலாம் என்றார்கள். நீதிபதி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அனைவரையும் பார்த்து புன்னகையுடன் கூறினார், இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆலயத்திற்கே வராத இந்த மதுபான கடை உரிமையாளருக்கு உங்கள் ஜெபத்தின் வல்லமை மீது அதிக விசுவாசம் இருக்கிறது. ஆனால் ஜெபித்த உங்களுக்கோ உங்கள் ஜெபத்தின் வல்லமை மீது அந்த அளவு நம்பிக்கை இல்லாதது போல எனக்கு தெரிகிறது. அந்த நீதிமன்றம் முழுவதும் அமைதியாகியது. அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த அனைவரின் மனதிலும் ஆழமான சிந்தனையை ஏற்படுத்தியது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை உறவுகளே, மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறோமா அல்லது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மார்க்கு 11:24 சொல்லியுள்ளபடி, ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது கடவுளுடைய வல்லமையை முழுமையாக நம்புகிற விசுவாசத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது சந்தேகத்தோடு அல்ல, உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது ஜெபத்தின் பலன் கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தின்படியே நிறைவேறும் என்பதை மறந்துவிடவே கூடாது. எனவே இனிமேல் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், கடவுளே, உமது சித்தம் நிறைவேறட்டும், நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என உறுதியோடு ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சந்தேகப்படுகிற இருதயத்தை நீக்கி உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கும் கிருபையை நீர் எங்களுக்கு தந்தரலும். எங்கள் ஜெபங்கள் அனைத்தும் உமது சித்தத்தின்படி ஏறெடுக்கப்படவும், எங்கள் விசுவாசம் நாளுக்கு நாள் வளரவும் அருள் தாரும். எங்கள் குடும்பங்களையும்
எங்கள் திருச்சபைகளையும் எங்கள் ஊரையும் உமது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவை அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருப்பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல கடவுளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய கதையோடு திருமறை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நம்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நாளைய தினம் சரியாக காலை 5:30 மணிக்கு மீண்டும் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சியில் சந்திப்போம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால்தினகரன், திருவில்லிபுத்தூர்.